எப்படி அவர் வந்து தூய சக்தின்னு சொல்றாரு உங்க விஜய்? எப்படி அவருக்கு மன்னார்குடியில அவர் கேண்டிடேட்டை எதிர்த்து ஜெயிச்ச எங்க எம்எல்ஏவை ஆதரவு எடுத்துக்கிறாருன்னா அது எப்படி தூய சக்தி? அப்படின்னா பதவி வெறியில அவர் வந்து செயலர் தான் அர்த்தம். தானாகவே வந்து ஒருத்தர் ஆதரவு கொடுத்தா கூட நான் ஏத்துக்க மாட்டேன். எங்க பெரும்பான்மை கிடைச்சிருக்கு? அதெல்லாம் சொல்றாங்க, அது எனக்கு அதை பத்தி தெரியாது. அப்படியே பார்த்தாலும் விசிக வந்து இவர் அணியில இருந்து ஜெயிச்சவங்களா? கம்யூனிஸ்ட் இவங்க அணியில இருந்து ஜெயிச்சவங்களா? அவங்க திமுக அணியில இருந்து ஜெயிச்சவங்க. காங்கிரஸ் செய்யற அந்த தவிர ஒரு பெரிய தமிழ்நாட்டில் ஒரு தப்பான முன்னுதாரணத்தை காங்கிரஸ் இன்னைக்கு கொடுத்துருக்கு. இது வரைக்கும் எத்தனையோ ஆட்சிகள் இருந்திருக்கு. வந்து எங்கேயுமே ஒரு கூட்டணியில ஜெயிச்சுட்டு அது அடுத்த நாளே போய் இன்னொரு கட்சிக்கு ஆதரவு அளிக்கிறது. அதை விஜய் எப்படி காங்கிரஸ் ஆதரவை கேட்டு வாங்குறாரு? அவர் எப்படி தூய்மையான கவர்மெண்ட் தமிழ்நாட்டுக்கு கொடுக்க முடியும்னு தெரியல. அதான திமுகவுக்கு எதிராக தீய சக்தி, நான் தூய சக்தின்னு சொல்லிட்டு அந்த தீய சக்தி அலையன்ஸ்ல மேஜர் பார்ட்னர் இருக்கிற திமுக தலைமையில ஜெயித்த காங்கிரஸ் அஞ்சையும் அந்த கம்யூனிஸ்ட்லாம் அவுட் சைட் சப்போர்ட் இதெல்லாம் எப்படி கொடுக்கறதுக்கு அவங்களுக்கு மனது வந்துச்சுன்னே தெரியல. இது கம்யூனிஸ்டுகள் என்ன நினைப்பாங்க தமிழ்நாட்டு மக்கள்? இப்ப நாங்கெல்லாம் அதிமுக கூட்டணி, நாங்க அதிமுக கூட்டணிக்கு எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு கொடுப்போமா, இல்ல நாங்க போய் எதிர்கட்சியில இன்னொரு கட்சிக்கு கொடுத்தா எப்படி தவறு இல்லையா? அதை வந்து எப்படி அவங்க ஹார்ஸ் ரைடிங் பண்றாங்க? தானாவே ஒருத்தர் ஆதரவு கொடுத்தா ஒரு வாதத்துக்கு அதை அக்செப்ட் பண்ணிக்கிறாருன்னா எப்படி? ஹவ் கேன் ஹி சே ஐ அம் வெரி கிளீன்? ஒருவேளை உங்க இதுக்கு தாவேக்காக ஆதரவு கொடுக்கறாருன்னா உங்க நிலைப்பாடு என்னவா இருக்கும்? யாரு? இவரு மன்னார்குடி காமராஜர் அவர் வந்து நான் கவர்னர்கிட்ட சொல்லி இது வந்து ஹார்ஸ் ரைடிங்கா தான் இருக்கும். கவர்னர் என்ன மன்னார்குடி காமராஜுக்கு காமராஜுக்கு விஜய் எத்தனை வருஷமா பழக்கம்? திடீர்னு போய் சப்போர்ட் பண்றாருன்னா நீங்க சொல்ற மாதிரி எனக்கு அது இன்னும் தெரியல. இது வந்து என்கிட்ட 6:30 மணிக்கு இல்ல கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு அது எப்படி அவர் செஞ்சிருப்பார்? எனக்கு அதான் தெரியல. எப்படி மாறி இருக்க முடியும்? என்ன எங்க கூட இருந்துட்டு இதுதான் எனக்கு தெரியல. இது வந்து ஃபோர்ஜரியா இருக்கணும், இல்ல ஹார்ஸ் ரைடிங்கா இருக்கணும். விலை போயிருக்கலாம் அவர், அதான் இருக்கு. அதை விலை கொடுத்து வாங்கியார் யார்? விஜய் தான். தமிழ்நாட்டில் ஒரு தவறான முன்னுதாரணத்தில் ஆட்சி அமைக்கிறதுலே ஊழல் பண்ற ஒருவர் எப்படி மக்களுக்கு நல்லாட்சி கொடுக்க முடியும்? மக்கள் உறுதியாக உணர்வார்கள். அதுதான் உண்மை. ஓகே.